பதட்டம் இல்லாத மனநிலையை இதுவரையும் தந்தவருக்கு நன்றி அப்பான்னு சொல்லி நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமான்னு சொல்லி அப்பா சமூகத்தில் நல்லா கையை தட்டி ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா. ஏசையா ஏசையா பிள்ளையே நானையா. அடுத்து ஏசையா ஏசையா உம் பிள்ளையே நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர், உம்மை தேடாத நாளும் ஓர். உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். உங்களோடு இருக்கிறது, உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளையே நானையா. ஏசையா ஏசையா நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா. நீங்க வாழ்வும் வாகுமா. ரமமலரபா உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா. உங்க வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்குகிறவரே. என் இருதயம் உங்க களம், அதனால வருகிறது வளம். ஏசையா 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 உம் பிள்ளையே நானையா. ஏசையா அப்பா அப்பா நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா. நீங்க இல்லாத ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா. உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். எனக்கு உங்க சித்தம், உம்
சித்தம் எனக்கு சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. இயேசையா இயேசையா நானையா. ஏசையா 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 உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? இப்ப தேடாத நாளும் ஓர் நாளா. நல்லா கையை தட்டி இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா? ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா உங்க பிள்ளை நானையா. உயிரோடு உயிரானிதே எந்த மனதாளும் நினைவானீரே. மனதாளும் நினைவானீரே. அவர் தான் உயிரோடு உயிராயிட்டாரு. உயிரோடு உயிரானிதே எந்த மனதாளும் நினைவானீரே. மனதாளும் நினைவானீரே. என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. உயிரோடு உயிரானீரே எந்த மனதாளும் நினைவானீரே. உயிரோடு உயிரோடு ஏசையா ஏசையா அப்பா நீரே. மனதாளும் நினைவானீரே. சிந்தைக்கு விருந்தானீரே நோய் தீர்க்கும் மருந்தானீரே. என் சிந்தைக்கு விருந்தானீரே நோய் தீர்க்கும் மருந்தானீரே. என் நோய் தீர்க்கும் மருந்தானீரே. உயிரோடு உயிரானீரே எந்த மனதாளும் நினைவானீரே. உயிரோடு உயிரானீரே. உயிரோடு எந்த மனதாளும் நிமமமலாரலரலரல எந்த மனதாளும் நினைவானீரே. இந்த பூமியிலே நான் பரதேசி உந்தன் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறேன். இந்த பூமியிலே நான் பரதேசி உந்தன் மெய்யான வார்த்தைகளால் உயிர் வாழ்கிறேன். வழி சத்தியம் ஜீவன் நீரே எந்த வாழ்க்கைக்கு ஒளியானீரே. வழி சத்தியம் ஜீவன் நீரே எந்த வாழ்க்கைக்கு ஒளியானீரே. வாழ்க்கைக்கு ஒளியானீரே. உயிரோடு உயிரோடு உயிரானீரே எந்த மனதாளும் நினைவானீரே. மனதாளும் பஞ்சம் வந்தாலும் பசி நேர்ந்தாலும் அது உம் அன்பை விட்டு என்னை பிரிக்காதையா. பஞ்சம் வந்தாலும்
பசி நேர்ந்தாலும் அதுவும் அன்பை விட்டு என்னை பிரிக்காதையா. தாயினும் உயர்ந்தவரே, என் தந்தையிலும் மேலானீரே. பெற்ற தாயினும் உயர்ந்தவரே, என் தந்தையிலும் மேலானீரே. இயேசுவே தந்தையிலும் மேலானீரே. உயிரோடு சேர்ந்து சொல்லுவோமா? உயிரோடு அப்பா மனதாளும் நீரே, மனதாளும் நீரே. உம்மை காட்டி தந்தேன், உம்மை மறுதலித்தேன், கொடும் சிலுவையில் உம்மை நான் அறைந்தேனையா. உம்மை காட்டி தந்தேன், உம்மை மறுதலித்தேன், கொடும் சிலுவையில் உம்மை நான் அறைந்தேனையா. ஆனாலும் அழைத்தீரையா, என்னை அன்போடு அழைத்தீரையா. ஆனாலும் அழைத்தீரையா, உங்க மார்போடு அழைத்தீரையா. என் இயேசையா மார்போடு அழைத்தீரையா. உயிரோடு உயிரோடு நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. நினைவானியே மனதாளும் நினைவானியே. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா? ஏசையா சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ வைக்கிற நாமம், வளமாக்கும் நாமம், இருதயத்தை களமாக்கும் நாமம், களங்கம் இல்லாமல் வாழ வைக்கிற நாமம். ஷபரபலரா ஏசையா, ஏசையா உன் பிள்ளை நானையா. எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. எனக்காக, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. சொல்லுங்க, எனக்காக உயிர் தந்த நாயகா. குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பாவியை மீட்க வந்த ஜகத்திரட்சகனே, பாவியை மீட்க வந்த ஜகத்திரட்சகனே. குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே. எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. குற்றம் ஏதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே,
அவ்வளவுதான். அவரோடு பாடாத நாட்களும் இல்லையே, தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசித்தேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் உமக்காக அல்லாமல் நம்புங்கப்பா உங்க பிள்ளை. என்ன நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. நான் உங்களை நம்பினா எனக்கு நன்மை, நீங்க என்ன நம்பினா மகிமப்பா. நம்புங்கப்பா பிள்ளை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீ, புடமிடும் புடமிட்டீ, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் என்ன பொன்னாக பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே, ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உங்க பிள்ளை. நல்ல சந்தோஷமா கைய நல்லா தட்டி நீங்க அவரோட ஐக்கியமாயிடுங்க. அவ்வளவுதான். உங்க பிள்ளை என்ன நம்பிடுங்கப்பா, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உங்க பிள்ளை. உம்மை பாடாத உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் ரபபா சகதரபா. ஒவ்வொருவர் மேலையும் புதிய எண்ண அபிஷேகம், ஒவ்வொருவர் மேலையும் புதிய எண்ண அபிஷேகம், ஒவ்வொருவர் மேலையும் புதிய எண்ண அபிஷேகம். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆராதனை 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 அப்பான்னு சொல்லுவோமா? உங்களுக்குப்பா. திருச்சபையார் திருச்சபையார் மட்டும் பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி. பத்தாது பத்தாது பத்தாது, எங்க காது கேட்கிற மாதிரி சத்தத்தை உயர்த்தி. அண்ணமாருங்க வரல, குரல் வரல, சத்தம் வரல, சத்தத்தை உயர்த்தி நல்லா முழு பலத்தோடு. ஷபா பாபா ரபா பாபா. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. சில 100 பேருடைய சத்தம் கேட்கல எனக்கு, கேட்கல. அண்ணமாருங்க சத்தம் சுத்தமா கேட்கல எனக்கு. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நல்லா வாய திறந்து ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா காங்கிரிகேஷன் பாடுங்க, காங்கிரிகேஷன் பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி. போதாது போதாது, சத்தத்தை உயர்த்தி. அண்ணமாருங்க சத்தத்தை உயர்த்தி. அக்கா மாருங்க பாடாதீங்க, அக்கா மாருங்க பாடாதீங்க, அண்ணமாருங்க பாடுங்க. போதாதுன்னு போதாது, சத்தம் பத்தாது. அவ்வளவுதான். சந்தோஷம் சந்தோஷம். அண்ணமாருங்க மட்டும். இப்ப அக்கா மாருங்க மட்டும் பாடுங்க ஆராதனை. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ட்ரைனிங் உங்களுக்கு. ஆராதனை அப்பா அப்பா
அழகு, ஆராதனை அழகு. இப்ப எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஆராதனை, பயரோடு சேர்ந்து ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு 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 எந்தலனே எந்தலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. எந்தலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் உறைவிடம் நீங்க தான். உறைவிடமே மறைவிடமே, ஆராதனை உமக்கே. உறைவிடமே உறைவிடமே, ஆராதனை அப்பா உமக்கே. எங்க மக்கள் எல்லாரும் அவங்க வாயை நல்லா உபயோகப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். அவங்க அமைதியா இருக்கக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன். சத்தத்தை உயர்த்தட்டும். உங்களுக்கு நேரா சத்தத்தை நாங்க உயர்த்தட்டும் அப்பா. கைகளை உயர்த்தட்டும் அப்பா. அப்பா உங்களுக்குப்பா, உங்களுக்குப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை. ஷபரபலரபலரபா. ஆவியானவரே, உங்க அருட்பொழிவு அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. எல்லா விதமான வாயை கட்டி வச்சிருக்கிற பொல்லாதவனுடைய கட்டை நான் கட்டவிழ்கிற இயேசுவின் நாமத்தில் ஒரு ஃபயர் ஒவ்வொருவருடைய மனசுல உண்டாக ஜெபிக்கிறேன். காங்கிரிகேஷன் முழுவதும் ஆண்டவரே உங்க ஃபர்ஸ்ட் லவ் ஃபயர் ஆண்டவரே பற்றி எரிய நான் ஜெபிக்கிறேன் அப்பா. போதாது 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 போதாது. உங்க அக்கினி ஒவ்வொருவர் மேலையும் போட்டுருங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்பா. அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா. கஷ்டமா பாடக்கூடாது. ஆராதனை இஷ்டமா பாடுறோம். உங்களை பார்த்து இஷ்டமா பாடுறோம். ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்குப்பா, உங்களுக்கு உங்களுக்கு. எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா. உங்களுக்கு நல்ல கையை தட்டி ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில நிரம்புங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி, கையை நல்லா தட்டி, வாயை நல்லா திறந்து. நிறைய பேர் அமைதியாவே இருக்கிறீங்க. அமைதியா இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகாது. நான் அமைதியா இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதே இல்லை. நல்லா வாயை விரிவா திறங்க. நல்ல விடுதலையோடு துதிங்க. விடுதலையோடு துதிக்க தான் உங்க காட்டில் நாங்க பாடுறோம். நல்ல கையை தட்டுங்க, நல்ல வாயை தருங்க. சோகமா இருக்காதீங்க. அவர் சமூகம் உங்களுக்கு சந்தோஷம். அவர் சமூகம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்க எத்தனை அலசடிப்பட்டு வந்திருந்தாலும் இப்பொழுது நீங்க வாயை திறக்கிறப்ப அப்பா அற்புதம் செய்யறாரு. ரபா ஷபா பாபா ரபா பாபா 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 லீமா கதா ரபா பாபா 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 லீபா ரபா பாபா. அக்கினி அக்கினி ஒவ்வொருவருக்குள்ள பற்றி எரிய நான் ஜெபிக்கிறேன். ரபா கதா ரபா லரபா. விடாதீங்க. இங்க இருக்கிற ஒருத்தரை கூட விடாதீங்க. ஆவியானவரே, ஒருத்தரை கூட விடாதீங்க. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்க அக்கினி பற்றி எரிய ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய ஹார்ட்லயும் அக்கினி, ஒவ்வொருவருடைய நாவில அக்கினி. ஆண்டவரே, நாவில அக்கினி, ஹார்ட்ல அக்கினியை நான் பேசுறேன். ஷபா ரபா பாபா 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 லீபா ரபா பாபா பாபா. விடாதீங்க 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 விடாதீங்க. பிரசனத்தை அனுபவிப்போம், பிரசனத்தை அனுபவிப்போம், வசனத்தை உட்கொள்ளுவோம். பிரசனத்தை அனுபவிக்க எங்க ஒவ்வொருவரையும் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களே, பிரசனத்தை அனுபவிப்பார்களாக. ரபா காஷா தர பாபா பாபா பாபா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு பற்றி கொள்ளுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அப்படி பிடிச்சுக்கிறீங்க, நன்றி. ஒவ்வொருவரையும் பிடிச்சுக்கிறீங்க, நன்றி. நன்றி ஆவியானவரே. உங்க பிடியில் நாங்க எல்லாரும் வந்துட்டோம். அதற்காக உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்கள் முழந்தாற்படிட்டு அப்பா சமூகத்தில் சொல்ல போறோம். ஆராதனை
ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். நீங்களே பாடுங்க. அவ்வளவுதான், அழகு. போதும் ஏசப்பா, நீங்க எங்களுக்கு போதும். நீங்க போதும் ஏசப்பா. நீங்க போதும் ஏசப்பா. நீங்க ஏசப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூக, எத்தனை இன்பமே உங்க சமூகம் சமூகமே. உள்ளமும் உடலுமே உள்ளமும் உடலுமே உமக்கா என் உள்ளமும் என் உடலும் அப்பா உடலுமே உமக்கா ஏங்குதே. நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா. எனக்கப்பா நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா. எனக்கப்பா இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் இதுதானே இதுதானே இதற்காகத்தான் ஏசையா ஏசையா என் மீட்பரே ஏசையா மீட்டு தருகிற என் மீட்பரே இதுதானே என் உணவு, இதற்காகத்தான் இதுதானே இதற்காகத்தான் நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. பவுலுடைய ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் ஒரு ப்ரேயர் பண்ணியிருக்கிறாரு நமக்காக, பிலீவர்ஸுக்காக. 3வது அதிகாரத்தில் வசனம் 15 19 முடிய அந்த ஜெபம் இருக்கு பாருங்க. எபேசியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 19 முடிய. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும்
விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரேயர் ஆண்டவரே. எவ்வளவு காரியம் உள்ள இருக்கு இந்த ஜெபத்துக்குள்ள ஆண்டவரே. இந்த கால நேரத்தில் அறிவு கெட்டாத இந்த அன்பை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயம் உமக்குள்ள அனல் கொள்ளட்டும். சகல பரிபூரணத்தினாலும் எங்கள் உள்ளம் நிரம்பட்டும். எங்கள் உள்ளான மனுஷனில் நாங்கள் வல்லமையாய் பலப்பட இந்த தருணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. விசுவாசத்தில் நாங்கள் உறுதிப்பட எங்களை இந்த கால நேரத்தில் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து எங்களோட நீங்கள் பேச போகிறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நீங்கள் இருக்கிறீங்க. இம்மையில் மட்டும் இல்லை, மறுமையிலும் நீங்கள் தான். முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணர் நீங்கள் தான் ஆண்டவரே. அதனால அந்த நாமம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுனால எந்த கவலையும் இல்லாமல் நாங்கள் உங்கள் ஃபேமிலி என்கிற திருப்தியோட ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறு ஒன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் பைபிளை கையில் எடுக்கிறது, ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் சர்ச்சு பக்கம் தலையை அசைப்பது, காட்டுறது. இந்த ஸ்கூலில் ப்ரெசன்ட் போட்டு போகிற மாதிரி ப்ரெசன்ட் மேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்னன்னா சர்ச்சில் ஒரு ப்ரெசண்ட்டை போட்டு என்னன்னா போயிடுறது. ப்ரெசண்ட்டை போடுறதுல தான் கவனமாக இருக்க முடியும். ப்ரெசன்ஸில் இருக்கிறத குறித்து என்ன செய்யறதில்ல, கன்சிடர் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை ப்ரெசன்ட் போட்டிங்களே, ஞாயிற்றுக்கிழமை ப்ரெசன்ட் போட்டிங்களே, நாள் முழுசும் பிரசன்னத்தில் இருக்கிறீங்களா? நாள் முழுக்க பிரசன்னத்தில் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. மகிழ்ச்சிங்கிறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருந்தால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு வாக்கு பண்ணலை. பிரச்சனையின் நடுவுலையும் அல்லேலூயா, அல்லேலூயா, சந்தோஷமா இருக்க அவர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களை நாம தியானிக்கிற செய்தி, ப்ராப்ளம் வரும் போகும், ப்ராப்ளம் வரும் போகும், வந்த வேகத்திலேயே போயிடும், போன வேகத்திலேயே வரும். அல்லேலூயா. ஆனா நான் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன்னா, நான் உறவாடுகிற பொழுது என்னை சூழ்ந்திருக்கிற தேவனுடைய பிரசன்னம் தான் என்னுடைய அடையாளம். தேவனுடைய பிரசன்னம் தான் என்னுடைய அட்ரஸ், முகவரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எந்த அட்ரஸ்ல குடியிருக்கிறாரு? நான் தான் அட்ரஸ். எனக்கு ட்ரெஸ் கொடுத்து எனக்கு அட்ரஸும் அவர் தான் கொடுத்தாரு. நான் தான் அட்ரஸ். எங்கே? நான் தான் அட்ரஸ். அல்லேலூயா. அந்த மாதிரி இந்த பிரசன்ஸ் கான்சியஸ் சமூகத்தில் இருக்கிறோங்கிற அந்த உணர்வு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தா தான் தேவனை தேடணுங்கிற உணர்வு என்னன்னா வருது. மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ், பெரும்பாலான நபர்கள் இப்படிதான் என்ன செய்யறோம், லைஃப்ல வாழறோம், ஓடுறோம். தேவைக்கு தாயா கடவுள், தேவைப்பட்டா கும்பிடுவோம் போய். இப்போ என்ன ஓயாம கும்பிட்டுக்கிட்டே இருக்கு சொல்ற, கஷ்டம் வரட்டும் போவோம் போய் சாமியை கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மனுஷன் சாமியை எதுக்கு வச்சிருக்கிறான்னா கஷ்டத்துக்கு தான் வச்சிருக்கான். கஷ்டத்தை தீர்ப்பார், கஷ்டத்தை தீர்க்கிற சாமி.
அதனாலதான் சாமின்னொடனே தூக்கம் வந்துருது. எஸ். ஆலயத்துக்கு வந்த உடனே தான் நல்லபடி என்ன வருதுன்னா, அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். ஏன் தூக்கம் வருது அப்படின்னா, உறவாடல. எஸ். அவரோடு உள்ள ஐக்கியத்துல செம்மையா என்னன்னா, இல்ல இல்ல சினிமாவை தூங்கிட்டு பார்ப்பீங்களா? கிரிக்கெட்டை தூங்கிட்டு பார்ப்போமா? சீரியலை தூங்கிட்டு பார்ப்போமா? இல்லையே. ஆனா அவர்னா மட்டும் ஏன் வருது? தூக்கம் வருது. லட்சணம் அப்படி, உறவாடுற லட்சணம். எஸ். கர்த்தரோடு இருக்கிற தனிப்பட்ட ஐக்கியம், உறவு அப்படி. ஊறுகா மாதிரி மருந்து மாதிரி வச்சுக்கிட்டா அவர் எனக்கு விருந்தாவே என்ன செய்ய மாட்டார்னா இருக்க மாட்டார். இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நீங்க சர்ச்சுக்கு வர்றதே நீங்க ஜெபம் பண்ணிட்டு தான் வரணும். எஸ். ஜெபம் பண்றதுக்கே ஜெபம் பண்ணணும். ஆமென். எஸ். எங்களுக்கு ஏதோ கல்யாண நாளோ பர்த்டேவோ வந்துருச்சுன்னா அப்பா கிட்ட போய் நேராக தலையை கொடுத்து அப்பா ஜெபம் பண்ணுங்கன்னா தலை கொடுக்குறப்ப தலையில் கொட்டுவாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு நீ நேத்தே சொல்லியிருக்கணும்டா, நான் எப்போ திடீர்னு ஜெபம் பண்ணுறது, போ அப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன்னு. சம்பளம் கிடைச்சதுனால சிரிக்கக்கூடாது, சம்பாத்தி இருக்கிறதுனால சிரிக்கக்கூடாது, வேலை கிடைச்சதுனால சிரிக்கக்கூடாது, சமூகத்தில் இருக்கிறதுனால சிரிக்கணும். சமூகத்தில் இருக்கிறதுனால சிரிக்கணும். நீங்க சிரிச்சு பாருங்களேன், கிடைக்காத வேலையெல்லாம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, மலை விலகுனாதான் நான் சந்தோஷமா இருப்பேங்கிறது இல்லை. நீ பிரசன்னத்துல இருந்தா தான் மலையை உருகும். உருகும். பிரசன்னத்துல பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது. அதான வசனம். எஸ். சங்கீதத்துல 97 நீங்க பிரசன்னத்துல இருப்பீங்கன்னா உருக்கிப்படலாம். எஸ். உங்க கண்ணு முன்னாடியே உங்களை அப்படி பயமுறுத்தின அந்த பெரிய கவலை என்ன செய்யும்? மெழுகு போல உருகுது, உருகி ஓடிடும். சங்கீதம் 97:5 படி மெழுகு போல, மெழுகு போல, melt like a wax, melt like a wax. hallelujah, hallelujah. before earth's Lord. பூமிக்கு கடவுளா இருக்கிறாரியா? எஸ். வசனம் பாருங்க, மெசேஜ். The mountains take one look at God and melt like wax before earth's Lord. பூமியில மலையை வச்சதே என்னன்னா அவர்தான். நீ பூமியில இருக்கிற மலை, ஆனா என் தெய்வம் பூமிக்கு ஆண்டவர். பூமிக்கு ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பூமிக்கு ஆண்டவருக்கு முன்னாடி பூமியில இருக்கிற மலை என்ன செஞ்சாகணும்? உருகிதான் ஆகணும். சில கவலை உருகணும்னா கவலையில உருகி போறது இல்ல, உறவாடுறவன்ல கவலை உருகிருது. கவலை உருகிறது. அல்லேலூயா. உருக்கிருச்சுங்க கவலை. என்ன செஞ்சிருச்சு? உருக்கிருச்சு. உறவாடும் பொழுது கவலையே என்கிற மலை என்ன செய்கிறது? உருகுகிறது, உருகி ஓடுகிறது, உருகி ஓடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஸ்லாக்கியத்தை தேவனோட உறவாடி நீங்களே நானும் என்ன செய்யணும்னா அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்க வேண்டும். ஆனா இந்த உரிமையை தந்திருந்தோம், இதை நான் பயிற்சி என்ன செய்யறது இல்ல, பண்றது இல்ல. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஆனா யாருக்கு மட்டும் நேரம் இல்ல? ஏசப்பாவுக்கு மட்டும் நேரம் இல்ல. பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், என் பிரச்சனை தெரியாம நீங்க ரொம்ப நாளா இப்ப சமீபமா கொஞ்சம் ஓவரா தான் நீங்க என்ன செய்றீங்க? ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்னமோ பரலோகத்துல இருந்து வந்தவர் மாதிரி, இவர் தான் பரலோகத்துக்கு டைரக்டா அவருக்கு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி, நாங்கெல்லாம் என்னமோ சஞ்சலத்துல தெரியுற மாதிரி நீங்க ரொம்ப டூ மச்சா என்ன செய்றீங்கன்னா பேசுறீங்க. கவனிங்க, நீங்க தேவனோட நீங்க நெருக்கமா இருக்கிற தீர்மானிச்சு அதற்கான பயிற்சிகளை செய்ய நீங்க தொடங்கின உடனேயே வில்லங்கம் தானா வெடிக்கும். தானாய் வெடிக்கும். எப்ப வெடிக்குது, எப்படி வெடிக்கும், இது எதுவும் நமக்கு என்னன்னா அனுமானிக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வெட்டிங் டேல சந்தோஷமா இருப்பாராக. ஆமென். யாரு? ஜூடா. அப்ப கன்னி வெடி, குண்டு வைக்கிறது, நாட்டு வெடி ஒன்று இருக்கு.
டைம் பாம்பு டைம் பாம்பு இருக்கு, நமத்து போற பட்டாசு என்ன செய்யுதுன்னா இருக்கு. அதனால ப்ராப்ளம் ஃப்ரீ லைஃப் வந்து நம்ம யாருக்குமே இல்லை. இல்ல. முதல்ல இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். I accept it in Jesus name. கவலை இல்லாத வாழ்க்கை பரலோகத்துல தான் இருக்கு. பரலோகத்துல என்னன்னா இல்ல இல்ல. அப்பா சொல்லுவாங்க, பிரச்சனை வந்தாக நின்னுகிட்டு இருந்தாங்க, கொஞ்ச நேரம் 2 பாட்டை கொடுத்தாங்க போயிட்டாங்க. திருப்பி ஒரு பிரச்சனை வந்தாக பாட்டு கொடுத்தாங்க போயிட்டாங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. போன 2-3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு காரியத்தை குறித்து கொஞ்சம் ஒரிடா இருந்துட்டு, சரி கவலையா இருக்கிறவன் பண்றது ஜெபம் தானே பண்ண முடியும். ஜெபம் தான். நீங்க கவலையா இருக்கிறப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஜெபம் தான். ஜெபம். ஜெபம் பண்ணாம கவலைப்படுறதை விட கவலை மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றப்பா. நீங்க ஜெபம் பண்ணலன்னா கவலை உங்களை சாப்பிட்றோம். ஆனா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கவலைய நீங்க சாப்பிடுவீங்க, மென்னு முழுங்கிடலாம். எஸ், ரஸ்க் சாப்பிடுற மாதிரி இன்னும் மென்னு முழுங்கிருவீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அதுல யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, சில பேருக்கு கவலை இல்லையேங்கிற கவலையா. எஸ் எஸ். அப்ப நான் அந்த மாதிரி லிட்டில் பிட் ஒரிடா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப சின்னதா ஆண்டவர் உணர்த்துறாரு, டே என்ன நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கு தான் போ அப்படின்றாரு. எஸ். அது தடையா இருந்தாலும் சரி, அல்லது படையா இருந்தாலும் சரி, அல்லது தீமையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மொத்தமா மிக்ஸ் பண்ணி கடைசியில சமைச்சு தட்டிடுவேன் போ அப்படின்னு. எஸ். அல்லேலூயா. அந்த உணர்வு வந்த உடனே மனசு என்ன செய்யுதுன்னா அப்படி லகுவாகுது. அல்லேலூயா. நேற்று கூட ஒரு காரியத்தை குறித்து பேசிட்டு இருந்தப்போ காலையில மார்னிங்ல நான் கொஞ்சம் கவலையோட ஏஞ்சல்கிட்ட சொன்னேன், என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, செய்திக்கு போற நேரத்துலயே அதெல்லாம் நான் என்ன செய்யணும், என் காதுல நான் கேட்கணும் அப்படின்னு சொல்றப்ப கூலா ஒரு பார்வை, என்ன எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல தான் என்ன செய்யுது இருக்கு. கையை மீறி போனா கவலைப்படுங்க அப்படின்னாப்ல. கையை மீறி போனாலும் ஆண்டவரே நான் கவலை இல்லை, கைக்குள்ள இருந்தாலும் கவலை இல்லை, எல்லாமே யார் இருக்கா எனக்கு, நீங்க இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. வர்றப்ப நேத்து வண்டியில வந்துட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் உணர்த்துறாரு, எனக்கு உதவி செய்ய நீங்க இருக்கிறீங்கிற அந்த விசுவாசம் எனக்கு தர்ற தைரியம் பெருசா ஆண்டவரே. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய, எல்லாம் திரும்பி சொல்லுங்க, எனக்கு உதவி செய்ய, எனக்கு உதவி செய்ய நீர் இருக்கிறீர் என்கிற விசுவாசம் எனக்கு அருளி செய்கிற தைரியம் என் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாதது. கவலையே வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை, கவலையே வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 ஆண்டவர் பாத்துக்கிறாரு. ஆண்டவர் பாத்துக்கிறாரு. ஆண்டவர் இருக்கிறாருன்னா ஆண்டவர் பாத்துக்கிறாரு. ஆண்டவர் இருக்கிறாருன்னா ஆண்டவர் பாத்துக்குவார். ஆண்டவர் இருக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறப்பா. அப்படின்னா என்ன வேணும்? விசுவாசம் என்ன சொல்லணும்? நீங்க பாத்துக்குங்க. எங்களால எல்லாம் ஒண்ணு என்னன்னா முடியாதுப்பா. என்ன நடந்தாலும் சரி, எல்லாத்தையும் கடைசியில ஆண்டவர் நன்மை என்ன செய்வார்னா முடிய பண்ணுவா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு கவலையின் நடுவுலையும் ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசம் தர்ற தைரியம் என்னாலே புரிஞ்சுக்கிற முடியல. ஆண்டவரே என்ன அவ்வளவு திடப்படுத்துது, பலப்படுத்துது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனோடு நாம உறவாட தீர்மானிச்சிட்டோம்னா பிசாசுக்கு சுத்தமா என்னன்னா பிடிக்காது. நீங்க கொஞ்ச நேரம் பைபிளை வாசிக்கணும்னு நினைச்சாலே போச்சு, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டீங்கன்னாலே என்னன்னா போச்சு. கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி நம்மளை சுத்தி மறைஞ்சு நின்று நீங்களும் நானும் தேவனோடு உறவாடுகிறத, அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறத,
அவரோடு உறவாடி அவருக்குள்ள ஒன்றாகிறத டெவில் விரும்புறது என்னன்னா, இல்லை. நீ கொஞ்ச நேரம் உறவாடினேன்னா அவரோட என்ன ஆயிருவ? ஜெல்லாயிடுவ, ஒன்னாயிருவ. அதுக்கு பிறகு உன்னை ஒன்னும் செய்ய என்னால முடியாது. அதனால அவன் எதை எதிர்க்கிறான்னா, நாம அவரோட ஐக்கியப்படுறது அவன் அவனால சகிச்சுக்கிறவ என்னன்னா முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு காலகட்டத்தில் சில பலவீனமோ சில பாவமோ, நல்ல கவனிங்க, சில பலவீனமோ சில பாவமோ என்ன மறுபடியும் அது தொல்லை தருது. ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய காரியத்தில் நான் திரும்ப திரும்ப என்ன செய்யறேன்னா விழுந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ரோஷம் வந்து, ஒரு வெக்கம் வந்து, ஒரு சுதாரிப்பு வந்து, எந்த உலகம் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சோ அந்த உலகத்தை ஆண்டவரோட உறவாடி காரி துப்புறப்ப காரி துப்பிட்டு உறவாட முடியாது, உறவாடிட்டு காரி துப்பலாம். புரியுது? எஸ். நீங்க என்னைக்கு காரி துப்புறது, என்னைக்கு உறவாடுறது? அதான் நாவல எச்சி வடியுது. அதான் அது காரி துப்புற மாதிரியா இருக்கு, ஜொல்லு வடியுது, ஜொல்லு வருது. இதுல எப்படி துப்புனேன்னா உறவாடுன, காரி துப்பின. உறவாலே உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அறை. அந்த மாதிரி நாம இன்டர்நெட் என்ன இழுக்கல, இன்ஸ்டாகிராம் இழுக்கல, ஃபேஸ்புக் இழுக்கல, யூடியூப் இழுக்கல, சினிமா இழுக்கல, ஜோக் இழுக்கல, கிரிக்கெட் இழுக்கல, 2020 என்ன செய்யலன்னா இழுக்கல, பண்ணல. நீங்க அப்படியே பழமாயிட்டீங்கல்ல. எஸ். யாரோட உறவாடி? பரிசுத்தரோடு உறவாடி. சும்மா இருப்பான்? இருக்க மாட்டான். துப்பிட்டானே, நம்மள தப்ப துப்பிட்டானேடா, காரி துப்பி. சினிமாவை காட்டியும் மயக்க முடியல, சீரியலை காட்டி என்ன செய்ய முடியல, மயக்க முடியல. எந்த பொழுதுபோக்குக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிறானே, இடமே கொடுக்க மாட்டேங்கிறானே. இப்படி போய் ஐக்கியத்துல சங்கமம் ஆயிட்டானே, எஸ், ஜோதியில கலந்துட்டானே. இந்த பயலை தேடி தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்கவே என்னன்னா முடியலையே. கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிட்டானே. எஸ், கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிட்டானே. நீங்க உறவாடாம, கிறிஸ்துவுக்குள்ள உறவாடாம அவருக்குள்ள மறைஞ்சு வாழ நம்மளால முடியாது. எஸ். அப்ப இந்த மாதிரி ஒரு மண்டலத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அவன் என்ன கையை கட்டிட்டு உங்களை வேடிக்கை பார்ப்பான்? இல்லை. அம்புழுப்பான்ல, அம்பிழுப்பான். அம்பு விடுவான்ல, அம்பு விடுவான். அம்பு விட்டு பார்த்தேன், இவன் எதுக்கு மயங்கவே என்னன்னா இல்ல தெளிஞ்சிட்டான். என்ன ஆயிட்டான்? தெளிஞ்சிட்டான். அதனால இனிமே அம்பு வேலை செய்யாது, வம்பு. அதனால அவன் என்ன செய்யறான்னா வம்ப கையில் எடுக்கிறான். வம்பு எங்க இருந்துடா வரும்னா உள்ளுக்குள்ள இருந்தே, உள் வீட்டுக்குள்ள இருந்தே வம்பு. ஏன் இவ்வளவு வம்புனா அம்பு வேலை செய்யல. என்ன அம்பு வேலை செய்யல? கிரிக்கெட்டுங்கிற அம்பு என்ன செய்யல? வேலை செய்யல. சினிமாங்கிற அம்பு என்ன செய்யல? வேலை செய்யல. லவ்ங்கிற அம்பு என்ன செய்யல? வேலை செய்யல. சீரியல்ங்கிற அம்பு என்ன செய்யல? வேலை செய்யல. ஃபேஸ்புக் என்ன செய்யல? வேலை செய்யல. இன்ஸ்டாகிராம் என்ன செய்யல? வேலை செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவன் ஒண்ணு வேலை செய்யல, அதனால வேற வேலையை செய்யலாம். எஸ். என்ன வேலையை செய்யலாம்? மூட்ரா சண்டைய. எஸ். சிண்டு முடிஞ்சு விடுறா. எஸ். சிரிப்பானிய பத்திகளை எப்படி வருதுன்னு ஈகோவை தொடுறா. வில்லங்கம் வெடிப்பதாக, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாவதாக. எஸ். முக்கியமா கணவன் மனைவி கடையில சண்டை சச்சரவம் கச்ச 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 கச்சன்னு இருப்பதாக. அண்ணன் தம்பி முட்டிக் கொள்வார்களாக, மோதி கொள்வார்களாக. மாமனார் மாமியாருக்குள்ள சண்டை வருவதாக. மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கு சண்டை தொடுப்பதாக. குடும்பமா இருக்குன்னு பார்த்தா புள்ள கலவர பூமி என்ன. எஸ், இருக்கு. ஏன் ஆண்டவரே இவ்வளவு சண்டை சச்சரவுன்னா? அவன் தான் அம்பு விட்டான்ல. எஸ். நீ வேணான்ல, அதனாலதான் இப்ப என்ன வெடிச்சிருக்குன்னா வம்பு வெடிச்சிருக்கு. வம்பு சொல்லுங்க. அம்பு விட்டாலும் ஜெயிப்பண்டா, அம்பு விட்டாலும் ஜெயிப்பண்டா, வம்பு வந்தாலும் ஜெயிப்பண்டா, வம்பு வந்தாலும் ஜெயிப்பண்டா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க இல்லாத நாளும் ஓர் நாளாகுமா?
உம்மை தேடாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம், உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. உங்க நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அவருக்கு வலது கையா இல்ல, அவர்தான் சொல்லணும்னா he is my right hand. He is my right hand. அவர்தான் என்னுடைய வலது கரம். நேற்று ஏஞ்சல் வந்து இந்த சங்கீதம் 16 குறித்து நாங்கள் பேசிட்டு இருந்தப்ப, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஏன் அசைக்கப்படுவதில்லைன்னா, அவர் எங்க இருக்கிறாரு? என் வலது பாரிசத்தில் இருக்கு. நான் எப்பொழுதும் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்காக சொல்லுங்க, எனக்காக என்னோட வலது பாரிசத்துல, என்னுடைய வலது பாரிசத்துல. நான் அவருக்கு ரைட் ஹேண்ட் இல்ல, எனக்கு அவர் ரைட் ஹேண்ட். என் வலது பக்கம், என் வலது பக்கம் அவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நான் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. He is at my right hand. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி வசனம் பாருங்க, அதுல ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. passion பாருங்க, for you bring me a continual revelation of resurrection life. அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்தேட்சையாக இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கைக்கான வெளிப்பாடுகளை என் லைஃப்ல நீங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. 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 அதனால எனக்கு என்ன உண்டாகுதுன்னா, உம்முடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்துல நித்திய பேரின்பம். சொல்லுங்க, பரிபூரண ஆனந்தம். பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம். நித்திய பேரின்பம். ஒரு ஆசீர்வாதத்தை தந்ததுனாலே வந்துச்சு இல்லையே, ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தினதுனால வந்துச்சு. ஒரு ரெவலேஷன் வர்றதுனால வர்ற சந்தோஷம் தேவனுடைய வலது பாரிசத்து சந்தோஷம். வலது பாரிசத்து தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பரிபூரண ஆனந்தம். பெர்ஃபெக்ட் பீஸ். பெர்ஃபெக்ட் பீஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அதனால நமக்கு இருக்கிற ஒரே, யாரு அம்பு விட்டாலும் சரி அல்லது யாரு வம்பு விட்டாலும் சரி, எனக்கு இருக்கிற ஒரே தெம்பு உங்க அன்பு ஆண்டவர். அன்பு ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே. எந்த தெம்புலடா நீ நிக்கிற? அவருடைய அன்பு இருக்குங்கிற தெம்புல தான் நான் என்ன செய்யறேன், நிக்கிறேன். ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. உலகம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு உச்சத்தை நீங்க தொடுறப்ப அது பெரிய உச்சம். தேவனுக்குள்ள நாம தொட வேண்டிய உச்சம். உலகம் எனக்கு பிரச்சனை இல்லை, பாவம் எனக்கு பிரச்சனை இல்லை, உலகம் என்ன டிஸ்டர்ப் பண்ண நான் விடுறது என்னன்னா இல்லை இல்லை. என்னன்னா அவரோட சஞ்சரிச்சு அவரோட உறவாடி நான் பரிசுத்த அந்த கலையை
நான் வந்து பயிற்சி செய்கிறதுனால வேர்ல்டு வந்து இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்றது என்னன்னா இல்லை. இல்ல, இது வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வர்ஷிப். இந்த இடத்தை வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட் அடையணும். 50 வயசாயிருச்சு, 55 வயசாயிருச்சு, 60 வயசாயிருச்சுன்னா தேவன் என்னை தொட்டு தொட்டு வனஞ்ச அநேக கிரியைகள் என்னுடைய இருதயத்தில் இருக்கணும். எஸ், நான் தேவனோட பழகிறவன்றது என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும். தேவன் செய்த கிரியைகள் என்னோட லைஃப்ல இருக்கிறத என்னை சுத்தி இருக்கிறவங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. 50 வயசு வரைக்கும் கண்ட கன்றாவியை பார்த்துக்கிட்டே போனோம்னா 50 வயசுக்கு மேல நாய் கோணம் தான் வரும். எஸ், அதோட சேர்ந்து பேய் கோணம் வரும். நீங்க மனைவியா உங்க வீட்டுக்காரரை சகிச்சுக்கிட்டீங்க, புள்ள சகிக்க மாட்டான். எப்படிமா வாழற அவரோட? எப்படிமா முடியுது உன்னால? உன் வீட்டுக்காரரு நீ சகிச்சுக்க. என்னால சகிச்சுக்கலாம் முடியாது. என்னால முடியாது, ஒரு அளவு தான் பார்த்துக்க அப்படின்னு உங்க பருப்பு உங்க மனைவிட்ட வேகம், பிள்ளைகிட்ட வேகாது. எஸ், ஹல்லேலூயா. ஸோ தேவனோட நான் பழகிறதுனால, எனக்குள்ள தேவன் செய்த கிரியைகள் அதிகமாக என் லைஃப்ல இருக்கிறதுனால, அவரோட பழகி 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 நாளடைவில் நான் என்ன செய்யறேன்னா மெச்சூர்ட் ஆகிறேன். எஸ், முதிர்ச்சி ஆகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. விளைஞ்ச கட்டை 25 வயசு பையன்ட்ட, 30 வயசு பையன்ட்ட, 23 வயசு பையன்ட்ட என்ன இருக்கும்னா வேகம் இருக்கும், வீரியம் இருக்கும். ஆனா 50க்கு மேல இருக்கிற ஆள்கிட்ட தான் என்ன இருக்கும்னா விஸ்டம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வேகம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஒரு வருஷங்களை கடந்து ஒரு பீரியடுக்குள்ள கடந்து வர்றப்ப உம்மோடு பழகிறதுனாலே நான் எப்படி ஆயிட்டாண்டவரே முதிர்ச்சிக்குள்ளாயிட்டேன் அப்படிங்கிற உச்சத்தை நான் தொடுறப்ப, எதை தொடுறப்ப? உச்சத்தை நான் தொடுகிற போது. அந்த உச்சங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, உங்க சமூகம் தான். எஸ், நீங்க இல்லாம என்னால முடியாது. மனசு திரும்ப திரும்ப உங்களையே என்ன செய்யுதுன்னா சுத்தி வருது. உமக்குள்ளேயே மனசு லயிச்சிருக்கு. நீங்க இல்லாம, உங்க பிரசனை இல்லாம என்னால என்ன செய்ய முடியல, வாழ முடியலங்கிற அனுபவத்துல ஐ சேலஞ்ச் யூ, பிசாசை திரும்பி கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. அவனை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, நேரமே இல்லை. எஸ், அவனை கவனிக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஏன்னா உங்க கவனம் எல்லாம் யாரு மேல? அவர் மேல. இந்த உச்சத்துக்கு சபையை கொண்டு வர்றதுக்கு பாஸ்டர்மார்களுக்கு ஆயுசு பத்த மாட்டேங்குது. பாஸ்டர்மார்களுக்கே ஆயுசு தேவைப்படுது. இந்த இடத்துக்கு பாஸ்டர் வர்றதுக்கே வருஷங்கள் பிடிக்குது. ஒரு நாள் மார்ட்டின் லூத்தருக்கு முன்னாடி பிசாசு லிட்டரலா வந்தானா, அவரு நீயாடா படா அப்படின்ட்டு அவரு பேசாம ஜெபம் பண்ணாராம். அவன் வந்து பயமுறுத்தலான்னு பார்த்தா, உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லடா அப்படின்ட்டாரான். அவன் வெக்கப்பட்டு ஓடிட்டானா. பிசாசு வர்றப்ப என்ன சொன்னா, நீ படா படா படா. அவனுக்கு வரும் பாருங்க ஒரு கோவம், ஏன்டா எல்லா பேலையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறேன், உன்னை உருட்டலாம் மிரட்டலான்னு வந்தா நீ பாட்டுல கூல பட 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 பயமா இருந்தா படுத்துக்கடா, காலையில கூட இருந்துச்சு படா பேசாம படுத்துக்கடா. அந்த லெவலுக்கு ஆண்டவரோட நானே நெருக்கமான உறவு தான் உங்களை என்னையும் கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை சர்வ முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால எங்க கைய வைப்பான்? க்ளோஸ் சர்க்கிள், உங்க பிரஷர் பாயிண்ட். போன முறை சொன்ன மாதிரி சில நேரம் உங்க அத்தான் தான் அந்த பிரஷர் தான், பொத்தான் பொத்தான் பட்டன் பொத்தான், அத்தான் தான் அந்த பொத்தான். ஜெபமா பண்ற ஜெபம், பைபிளா வாசிக்கிற பைபிள் எஸ் அப்படின்னு எங்கிட்ட இருந்தாவது ஒரு சரவடி என்ன செய்யும்னா வெடிக்கும். இந்த ஆள் இல்லாம இருந்தா தேவையில்லைன்ற அளவுக்கு என்ன செய்யும்னா இருக்கும்.
நீங்க புரிஞ்சுக்கங்க, இட்ஸ் an அட்டாக். எஸ். அவன் உங்களை பகைக்கல, ஆண்டவரை நீங்க சிநேகிக்கிறது அவனுக்கு என்ன செய்யல, சுத்தமா பிடிக்கல. அவனை விட்டு உங்க கவனத்தை நீங்க முழுவதும் தேவனுக்கு நேரா திருப்பினதை அவனால ஏத்துக்கிறவே என்னன்னா முடியல, சகிச்சுக்கிறவே என்னன்னா முடியல. அதனாலதான் இப்ப அவன் யாரையாவது ஏவி உங்க மேல என்ன செய்யறான்னா பாய்கிறான். அல்லேலூயா. அப்ப உலகம் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நான் கடந்து வர்றப்ப உறவுகள் எனக்கு பிரச்சனையா மாறுது. எஸ். எது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க? உறவாடு. உலகம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. உலகம்னா என்ன? டிவி, சீரியல், அது இது கண்ட கழுதை எல்லாம் செல்போன். இப்ப எல்லாம் டிவி இல்ல, செல்போன் தான். செல்போன் தான் உலகம். என்ன உலகமே எங்க இருக்கு? உள்ளங்கையில் வந்து விட்டது. உள்ளங்கையில் ஒருவர் வரைந்திருக்கிறார், உள்ளங்கையில் இப்பொழுது போன் வந்து விட்டது. இப்ப பஸ்லயே டிவி இல்ல இல்லையே. ஏன் டிவி எடுத்துட்டாங்கன்னா பைக்குள்ள டிவி இருக்கே, எதுக்கு பஸ்ல டிவி? அல்லேலூயா. அதனால உலகம் எனக்கு இஷ்யூவே இல்ல அப்படிங்கிற உச்சத்தை நீங்க தொட்டுட்டீங்கன்னா அதுலயே நீங்க சஞ்சரிப்பீங்கன்னா எது உங்களுக்கு பிரச்சனையா மாறும்? உறவுகள் பிரச்சனையாய் மாறும். உறவுகள் பிரச்சனையாக மாறும். உறவுகளை கையாளுறதுங்கிறது நரகம். சிரிக்கிற அக்காவுக்காக ஸ்தோத்திரம், சிரிக்காம மனசுக்குள்ளே சிரிக்கிற மற்றவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். என்ன இங்க சிரிச்சா கூட வீட்டுல வில்லங்க வச்சிருக்காங்க. ஏயா உனக்கு நான் அப்படி நரகமாயிட்டேன், அங்க உட்காந்து குளிங்க என்ன சிரிக்கிறீரா? வீட்டுக்கு வாரோம். நரகம்னா என்னன்னு காட்டுறேன் இருக்கு. கப்பலுக்குள்ள அருமையான ஒரு வேர்டு தொட்டுச்சு. கப்பலுக்குள்ள ஸ்ட்ராங்கான டிஸ்லைக் இருக்கிறது பிரச்சனை இல்லை. எல்லா விஷயத்திலையும் நான் நினைக்கிற மாதிரியே என் ஒய்ஃப் நினைக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஒய்ஃப் நினைக்கிற மாதிரியே நானும் எதிர்பார்ப்பேன்னு கூடாது. ஆண்டவர் ரெண்டு பேருக்கு இடையில டிஃபரன்ஸ் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வித்தியாசங்களை வச்சிருக்கிறார், வேறுபாடுகள் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறாரு. சோ டிஸ்லைக் வேற, ஒருத்தர் அன்பு செய்ய முடியாம இருக்கிறது வேற. டாக்டர் பில்லி கிரகாம் அவரும் ரூத் கிரகாம், அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய நம்ம தலைமுறையில் அவங்க செஞ்ச காரியம் பெருசு. அப்பா கண்டங்களை அசைச்சவங்க. அப்ப ரூத் கிரகாம் அவருடைய மனைவிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்டை எப்பயாவது நீங்க இந்த மாதிரி கிளாஷ் வர்றப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்குள்ள இந்த டிஸ்லைக் என்ன செய்யும் இருக்கும். அல்லேலூயா. சில நேரம் பாத்தீங்கன்னா கொல்லலாம் போல வரும் அவரை. எஸ். சில நேரம் அவரை கொல்லலாம் போல வரும். ஆனா டைவர்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும் வந்ததில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்ட்ராங் டிஸ்லைக் வேற, லவ் வேற. மோதிக்கிறோம் நாங்க. எஸ். சண்டெல்லாம் போட்டுக்கிறோம். சட்டமன்ற மாதிரி எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக இருந்து நாங்க கருத்துக்கள் என்ன செய்வோம், நாங்க பரிமாறிக் கொள்ளுவோம். கருத்து மோதல்கள் வரும். ஆனா அதுக்காக நாங்க ஒருத்தர் வெறுக்கிறோம்னு அர்த்தம் என்னன்னா இல்லை. அல்லேலூயா. தேவன் நமக்கு உறவுகளை தந்திருந்தோம். உறவுகளோடு உறவாட தேவையான உணர்வுகள் நமக்குள்ள என்னன்னா இல்லை. சொல்லுங்க, உறவுகள் இருக்கு. உறவாட தேவையான உணர்வுகள் இல்லை. ஏன் இல்லைன்னா தேவனை தேடணுங்கிற உணர்வு இல்லாததுனால. சங்கீதம் 14 சொல்லப்பட்டதுபடி உறவுகளோட உறவாட தேவையான உணர்வும் இல்லை. அல்லேலூயா. கணவன் மனைவிட்ட பரிவோட நடந்துக்கிறது இல்ல, மனைவி கணவற்ற பரிவோடு பாசத்தோடு நடந்து கொள்வதில்லை. பிள்ளைகள் பெற்றோரிடத்துல அன்பாக நடந்து கொள்வதில்லை. பெற்றோர் பிள்ளைகளிடத்துல
அன்பாக நடந்து கொள்வது, சகோதர சகோதரிகள் நடுவுல பரிவு இல்லை, இணக்கம் இல்ல, பரிவு இல்ல, பந்தம் இல்ல, பாசம் இல்ல. அண்ணன் தம்பி உறவெல்லாம் சாகிற வரை நீடிக்கிறது இந்த நாட்கள் எப்படி இருக்குன்னா தொடருது. ஏதோ ஒரு பரிசு வராததால் பரிவு வரல. காலமெல்லாம் எனக்கு வர வேண்டிய 5 சென்ட் தந்தியா நீ? 1 சென்ட்டுடா, சென்ட்டே இல்லை. உண்மையோவான் 4:20 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கவனிங்க, அம்பு விட்டு பார்த்தா முடியல. அதனால இப்ப என்ன வந்துருச்சு? வம்பு. 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 வம்பு எதை பாதிக்குதுன்னா, தேவனுடனான என்னுடைய தனிப்பட்ட ஐக்கியத்தை, உறவை கடுமையா என்ன செய்கிறது? சேதப்படுத்துது. ஹல்லேலூயா. இந்த வம்பு என்னைக்கு வந்துச்சோ அதுல இருந்து என்னால நிம்மதியா ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவரோடு விடுதலையோடு என்னால என்ன செய்ய முடியல, உறவாட என்னன்னா முடியல. இயேசு எங்க குடும்பத்துல வர வரைக்கும் பெரிய சாபம். எங்க அப்பாவுக்கு பெரியப்பாவுக்குள்ள சண்டை சந்ததிகளையும் அப்படியே தொடர்ந்துகிட்டே வந்துருச்சு. இயேசு வந்ததுனால தான் அந்த சாபமே உடைஞ்சிச்சு. காணாத தேவனிடத்துல அன்பு கூறுறத பெருசா கருதுற நீங்களும் நானும், காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறுறத பெருசாவே எடுத்துக்கிறது என்னன்னா இல்லை இல்ல. ஆனா நியாயப்பிரமாணம் 2 பிரமாணத்துல அடக்கமா இருக்கு. எஸ். ஒண்ணு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாய். இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்ன? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 பிரமாணம் வந்துட்டாலே மொத்த நியாயப்பிரமாணமும் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. ஆமென். மொத்த நியாயப்பிரமாணத்தையும் ஆண்டவர் இந்த அன்பு, தேவன் மேல உள்ள அன்பு, மனுஷன் மேல உள்ள அன்பு, இந்த அன்புக்குள்ள அதான் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் கிறிஸ்துவனுடைய அன்பு. ஆமென். கிறிஸ்துவனுடைய அன்பு நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடியது. ஆமென். நீங்க கிறிஸ்துவனுடைய அன்புனால எப்பெல்லாம் நிரம்பி வழியிறமோ அப்பெல்லாம் நான் நியாயப்பிரமாணத்தை பூர்த்தி செய்கிறேன். Love God wholeheartedly, love people fervently. Hallelujah. அப்ப மனுஷனை நேசிக்க முடியுமா நம்மளால? முடியாது. சக உறவுகளை நேசிக்க முடியுமா? முடியாது. முடியாது. அது நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. எஸ். மூச்சு இழுத்து விடுங்க, சொல்லுங்க. அன்பை இழுத்து, அன்பை இழுத்து, அன்பை காட்டு. அன்பை காட்டு. கிறிஸ்துவனுடைய அன்பை உள்வாங்கினா தான் அந்த அன்பை நான் என்ன செய்ய முடியும்? காட்ட முடியும், வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்போ ஒருத்தரை நேசிக்கணும்னாலே நான் எதை சுவாசிக்கணும்? கிறிஸ்துவனுடைய அன்பை சுவாசிக்கணும். ஆண்டவருடைய அன்பை உள்வாங்காம ஆண்டவருடைய அன்பை பிரதிபலிக்க முடியாது. It's all about inhaling the love of God and exhaling the love of God to my fellow brother. Amen. To my fellow sister. Yes. Hallelujah. அப்ப ப்ராப்ளம் இருக்கும். ஆனா என்னுடைய பிரச்சனை என்னன்னா, நான் ஆண்டவரை அன்பை என்ன செய்ய விரும்புறேன்? உள்வாங்க விரும்புகிறேன். உறவாடுறது எதுக்குன்னா, ஆண்டவரே உங்க அன்பை நான் மடக்கு மடக்குன்னு குடிக்க விரும்புறேன். மடக்குன்னு குடிக்க விரும்புறேன். அல்லேலூயா. என்ன செய்ய விரும்புறேன்? மடக்குன்னு குடிக்க விரும்புறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். The world needs love. The world needs love. And the love we need is in His word. Yes. Hallelujah. Hallelujah. உலகத்தினுடைய தேவை அன்பு.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த அன்பு எங்க இருக்குன்னா அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கு. வார்த்தைக்குள்ள இருக்கு. அந்த வார்த்தை தான் ஜீசஸ். ஜீசஸ். ஆமென். அல்லேலூயா. 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 சோ அன்பு வேணும்னா வார்த்தை. go to the scriptures. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு அப்படியே அன்போட தான் உள்ள வரும். எஸ். அறிவு எப்படி தான் வரும்? அன்போட தான். அன்போடு தான் வரும். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரத்துல வசனம் 12 பாருங்களேன். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. சமாதானத்துக்கு காரணம் இல்ல, சமாதான காரணர். காரணர். அல்லேலூயா. சமாதானத்திற்கு காரணம். இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறதுனால ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிரம் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திவாரம். அதுக்கு கேப்ஸ்டோன் யாரு? மூலைக்கல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 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 இப்ப அந்த மாளிகை முழுவதும் நம்ம எல்லாம் எப்படியா இசைவாய் இணைக்கப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்க, இசைவாய் இணைக்கப்பட்டு. இசைவாய் இணைக்கப்பட்டு. This entire building is under construction. Passion பாருங்க. This entire building is under construction and is continually growing under his supervision. ஒரு கட்டுமான பணிக்கு ஒரு கட்டட மேஸ்திரி இருப்பாரா? இருப்பார். அவர் பேரே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. So building is under construction. அது கட்டப்பட்டு வருது. ஃபவுண்டேஷனை போட்டாச்சு, லிண்டல் வந்துருச்சு, அதுக்கு மேல இனிமே சென்ட்ரிங் போடணும், அதுக்கு மேல அடுத்த ஃப்ளோர் என்னன்னா கட்டணும். So the whole structure, the building is under construction. Passion highlight பண்ணுங்க. This entire building is under construction and is continually growing. இந்த கட்டுமான பணி தொடர்ந்து எட்சியா வளர்ந்துட்டு இருக்கு under his supervision. Yes. அவருடைய மேற்பார்வையில. Amen. Until it rises up completed as the holy temple of the Lord himself. Himself. Hallelujah. Hallelujah. இது ஒரு கட்டுமானங்க. கட்டுமானம். சர்ச்சில் ஆண்டவர் உறவுகளை தந்திருக்கிறது என்னது? கட்டுமானம். எப்படி இணைச்சிருக்கிறாரா? இசைவாய். இசைவாய். நீங்க கட்டுமானத்துல ஜல்லியும் சிமெண்டும் சேரலைன்னா என்ன ஆகும்? ஒண்ணுத்துக்கு ஆகாது. கம்பி இல்லாம கட்டணும்னா என்ன ஆகும்? முறிஞ்சு விழுந்துரும். அப்ப மண்ணு சிமெண்டோட சேருது, சிமெண்ட் ஜல்லியோட சேருது, எல்லாம் சேர்ந்து பில்லரோட என்னன்னா சேருது, எல்லாம் இசைவாய் இணைக்கப்பட்டு அல்லேலூயா. இசைவாய் இணைக்கப்பட்டு அப்ப இணைக்கப்பட்டிருக்கோம். என்ன எல்லாம் போச்சு உள்ள? இசைவு இல்ல. ஒட்டல. ஒருத்தரோட ஒருத்தர் என்ன செய்யல? ஒட்டல. அல்லேலூயா. ஆனா நாம இந்த ஆண்டோட அன்பை அறிகிறப்ப
சொன்னார், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி அதிலே நிலை பெற்றவர்களாகி. எஸ், ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன்ல நீங்க வல்லமையாய் பலப்படணும். சாப்டர் 3ல 14, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பலப்படவும். எஸ், மெசேஜ்ல வாங்க, மெசேஜுக்கு வாங்க. 3:14. ஏன் என்ன லேட் ஆகுது அப்படி வசனம்? இல்ல வசனம் எபேசியர் 3ல வசனம் 16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே. மெசேஜ் வெரி குட். I ask him to strengthen you by his spirit. நல்ல கவனிங்க. Not a brute strength, but a glorious inner strength. But glorious inner strength. பம்புலுக்குற புல்லிங் இல்ல, வில்லங்கம் பண்ற அடிதடி ஸ்ட்ரென்த் இல்ல, brute strength இல்ல. எஸ், வந்தேன்னு வச்சுக்க மவனு பிச்சு நாசம் பண்ணிடு. அந்த மாதிரி brute strength இல்ல, glorious inner strength. Glorious inner strength. எதுக்கு உறவாடணும்னா, உள்ளான மனுஷன்ல ஆவியினாலதான் என்ன செய்ய முடியும்? பலப்பட முடியும். விசுவாசத்தினால கிறிஸ்து இருதயத்துல வாசம் பண்ண மட்டும் பத்தாது, உள்ளான மனுஷன்ல நான் என்ன செய்யணும்? ஆவியினால வல்லமையா பலப்பட. பிரச்சனை என்னன்னா, ஏசிய ரட்சகர்ங்கற ஃபெய்த் எனக்கு இருக்கு, ஆனா உள்ளான மனுஷன்ல நான் ஆவியினால என்ன செய்யல? பலப்படல. காட்டு மிராண்டித்தனம் தான் இருக்கு எனக்குள்ள. அதனால இயேசு உள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்? நான் மொரடனா பிஹேவ் பண்றேன், மிருகம். ஜீசஸ் இல்லாம இருந்தாரு, மிருகமா இருந்தான். ஜீசஸ் உள்ள வச்சுக்கிட்டு துருகத்துல வருவேன் பார்த்தா இன்னுமாப்பா மிருகத்தோட இருப்ப. அப்ப என்னன்னா, ஃபெய்த் இருக்கு, ஃபெய்த் இருந்து உள்ளான மனுஷன்ல என்ன செய்யல? நானு பலப்படல. ஏன் பலப்படலைன்னா, ஆவியானவரை உள்ள வச்சுக்கிட்டு ஆவியானோட உறவாடல. எஸ், ஹல்லேலூயா. வருதா? யாராவது ஏடா விடமா போனா மூக்குக்கு மேல கோவம் வருதா? வெளுத்து வாங்கிடும். துருத்துறமா நாக்க துருத்துரும். இவரு இருக்குனேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். வெறுப்பு பிஞ்சிரும். இந்த நாக்க துருத்துறது, கண்ணை உருட்டுறது, மிரட்டுறது எங்க இருந்து வருது? உள்ள யாரு இருக்கா? ஆவியானவர் இருக்கிறாரு. யார விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவரை. கிறிஸ்து எங்க எப்படி வாசம் பண்றாரு? ஏன் உள்ளான விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிச்சீங்களே, உள்ளான மனுஷன் பலப்பட்டீங்களா? வல்லமையா? அப்ப சால்வேஷன் இருக்கு, ஸ்ட்ரெngth இல்ல. சால்வேஷன் இருக்கு, ஸ்ட்ரெngth இல்ல. ரட்சிப்பு இருக்கு, தெம்பு இல்ல. தெம்பு இல்ல. எசக்கு இல்ல. இல்ல. ஹல்லேலூயா. எஸ், பரிசுத்த ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஹல்லேலூயா. அதுல பாருங்களேன், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும். சொல்லுங்க, நீளம் ஆழம் அகலம் உயரம். இது என்ன செய்யல? அறிவுக்கு எட்டல. நீளம்னாலும் போயிட்டே இருக்கு, அகலனாலும் போயிட்டே இருக்கு, உயரனாலும் போய்கிட்டே இருக்கு. உயரத்துக்கு அளவில்ல, ஆழத்துக்கு அளவில்ல, அகலத்துக்கு அளவில்லை. நீளம் ஆழம் அகலம் உயரங்கிறது அளவுதானே? அளவுதான். நீளங்கிறது அளவுதான். அகலங்கிறது அளவுதான். உயரங்கிறது அளவுதான். ஆழங்கிறது அளவுதான். ஆனா அளவுக்கே அளவில்லை. அல்லேலூயா. உங்க அன்பு முடிவில்லாம என்ன செய்கிறது? நீண்டு கொண்டே போகிறது. என்னை ஏற்றுக்கொள்ளுகிற உம்முடைய விசாலம் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே போகிறது. உம்முடைய அன்பின் ஆழத்தை தொட முடியாத அளவுக்கு நீண்டு கொண்டே போகிறது. உம்முடைய உயரத்தை கிரகிக்க முடியாத அளவுக்கு அதுவும் என்ன செய்கிறது? நீண்டு கொண்டே போகிறது. அப்ப இந்த அகலம் நீளம் ஆழம் உயரங்கிறது ஃபுல் டைமென்ஷன். எஸ், முழுமையான ஒரு பரிமாணம். இந்த பரிமாணத்துக்குள்ளதான் பரிபூரணத்தை வச்சிருக்கிறார். ஆமென். பரிமாணத்தில் பரிபூரணத்தை வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இந்த ஆழம் நீளம் அகலம் உயரங்கிறது கிறிஸ்துவனுடைய பரிமாணம். இந்த பரிமாணத்துக்குள்ளதான் பரிபூரணத்தை வைத்திருக்கிறார். நீங்க பரிபூரணம் அடைய முடியும். ஆமென். அல்லேலூயா. ஏன் பரிபூரணம் அடையலன்னா நீ பரிமாணத்துக்குள்ளேயே வரல இல்ல. இப்ப பரிபூரணம் எப்ப வரும்னா இந்த பரிமாணத்துக்குள்ள வந்தா. என்ன பரிமாணம்? நீளம் ஆழம் அகலம் உயரம் இது என்ன செய்ய முடியல? உங்க அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. அது வந்து மெசேஜ்ல எப்படி இருக்குன்னா ஃபுல், அதாவது மெசேஜ் வாங்களேன், அன்பின் ஆழம் நீளம் அகலம் பேஷன் அருமையா இருக்கு பாருங்களேன். Then you will be empowered to discover what every holy one experienced, the great magnitude of the astonishing love of Christ in all its dimensions. All its dimensions. In all its dimensions. In all its dimensions. Hallelujah. Hallelujah. The revelation will always comes to you in all its dimensions. Dimensions. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் அறிகிற அறிவு, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒரு வெளிப்பாடு முழுமையான இந்த பரிமாணத்துல தான் வரும். ஆமென். இந்த பரிமாணத்துல தான் என்ன செய்யும்? வரும். பரிபூரணம் வரும். Hallelujah. Hallelujah. நீளத்துல மட்டும் அன்பு வரல, ஆழத்துல மட்டும் அனுபவம் வரல, அகலத்துல மட்டும் வந்து உயரத்தை விடல, அல்லது உயரத்துல மட்டும் வந்து ஆழத்தை விடல, நீளத்துல மட்டும் வந்து அகலத்தை விடல, அகலத்துல மட்டும் வந்து நீளத்தை விடல. In all dimensions. In all dimensions. நீளத்துல போனால் அவர்தான், ஆழத்துல போனால் அவர்தான், உயரத்துல போனால் அவர்தான், அகலத்துல போனாலும் அவர்தான், எல்லா டைமென்ஷன்லயும் அவர்தான். அல்லேலூயா. இந்த மாதிரியான ஒரு அன்பு கிறிஸ்துவினுடைய அன்பு மட்டும்தான். ஆமென். வீட்டுக்காரர் அன்பு இல்ல, மனைவி அன்பு இல்ல, பிள்ளைங்க அன்பு இல்ல, சகோதர அன்பு இல்ல, சகோதரி அன்பு இல்ல, எந்த உறவும் இந்த மாதிரி 4 பரிமாணத்துல அன்பை நமக்கு தரவே என்னன்னா முடியாது. ஒண்ணுல சரியா இருப்பாங்க, இன்னொன்னு சரியா இருக்க மாட்டாங்க. அதான் மனுஷ அன்பு. எஸ். ஹalleluya. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. அதுதான் நான் சொல்றேன், நீங்க டெய்லி வந்து என்ன செய்யணும்னா ஆண்டவரோட என்ன செய்யணும்? உறவாடணும். தயவு செஞ்சு நேரம் இல்லைன்னு மட்டும் என்ன செய்யாதீங்க, சொல்லவே சொல்லாதீங்க. எஸ். ஹalleluya. அப்படி போய் நான் உறவாடுறப்ப என் இருதயத்தை நிரப்புறது கிறிஸ்துனுடைய அன்பு. In all dimensions. In all its dimensions. அந்த முழுமையான அன்பு இல்லாம முழுமையான மனுஷனாக முடியாது. எஸ். அதான் மெசேஜ்ல அருமையா இருக்கும் பாருங்களேன். Full in the fullness of Christ. அது எதுல வருது? Full in the fullness of God. Fullness of Christ. இது டிபிடில கடைசியா fullness of God. This extravagant love highlight பண்ணுங்களா, passionல highlight பண்ணுங்க கடைசி. This extravagant love pours into you until you are filled to overflowing with the fullness of God. Fullness of God. Extravagant love. ஆச்சரியமான, தாராளமான, ஏராளமான, பிரமிக்கத்தக்க இந்த அன்பு நம்மளுக்குள்ள வந்து நம்மளை நிரப்பி நம்மளுக்குள்ள எப்படி வழிஞ்சோடுதுன்னா ஆண்டவருடைய முழுமை எனக்குள்ள இருந்து வழிஞ்சோடும். முழுமை எனக்குள்ள இருந்து வழிந்து ஓடுகிறது. ஹalleluya. அதனால நீங்க சமூகத்துல இருந்துட்டு நீங்க வெளியில வர்றப்ப
உங்க பார்வை உலகத்தை பார்த்தாலும் உங்க பார்வையில உலகம் இருக்காது. ஆமென். நீங்க பேசுவீங்க, உங்க பேச்சுல என்ன இருக்காது? உலகம் இருக்காது. நீங்க ஒரு செயலை செய்வீங்க, அந்த செயல் என்ன இருக்காது? உலகம் இருக்காது. ஏன்னா நீங்க யாருக்குள்ள ஃபுல்லா இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள. நீங்க பெரிய தனி பிறவி இல்ல, ஆண்டவரோட உறவாடினதுனால அதிசய பிறவி. அதிசய பிறவி ஆயிட்டோம். ஹல்லேலூயா. இத அனுபவிச்சுக்கிட்டே இருங்கன்றதுதான் பவுலுடைய ஜெபமா இருந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு வீடு வாசல கொடுக்கணும்னு அவர் என்ன செய்யல? அறிவிக்கட்டாத இந்த அன்பினுடைய நீளம், ஆழம், அகலம், உயரம். நீங்க ஒரு தவறு செஞ்சுட்டு போய் உறவாடிட்டு பாருங்க, உறவாடுறப்ப அப்படியே மன்னிச்சு இனிமே செய்யாதுடா. ஆண்டவரே இது வெளியே சொன்னா என்னன்னா வெக்க கேடுப்பா, இந்த ஜென்மத்துக்கு என்னைய மன்னிக்க மாட்டாங்க ஆண்டவரே. எஸ். இது எப்படி சாமி நீங்க மன்னிச்சீங்க? எனக்கு இது என்ன செய்யல புரியலப்பா. உங்க அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. Revelation releases his love. Revelation in all its dimensions. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு வெளிப்பாடு நீளம், ஆழம், அகலம், உயரம், அறிவிக்கட்டாத நீளம், ஆழம், அகலம், உயரத்தோட தான் ரெவலேஷன் வரும். அந்த ரெவலேஷனுக்குள்ள தான் இந்த அன்பே இருக்கு. Amen. Hallelujah. கசப்பு இருக்கா? Go to the scriptures. Go to the scriptures. வருத்தம் இருக்கா? பைபிளை தரங்க போய். Amen. சண்டை இருக்கா? பைபிளை தரங்க. பைபிளை தரங்க. கொஞ்ச நேரம் உறவாடுங்க, வேற ஆள வெளியில வருவீங்க. Hallelujah. Hallelujah. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தே, உமது கரத்தில் என்னை அலங்காரமாய் வைத்து என்னையும் முந்தன் பிள்ளையாக்கினே. உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே. குறைவுள்ளவன் குறைவுள்ளவன் பலனற்றவன், உம் சேவையை செய்ய என்னை அழைத்தே. நம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் உங்க அன்பு என்னை விட்டு விலகவில்லையே. உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைத்து பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. அல்லேலூயா. நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிற உலகம், கவன பக்கமெல்லாம் நம்மளை கவனத்தை சிதறடிச்சு நம்மளை கரப்படுத்தக்கூடிய உலக சந்தை. சந்தை கண்ணாபின்னான்ற ஒரு மார்க்கெட், இது பிசாசோட சந்தை. தந்தையின் சிந்தை வரக்கூடாது என்கிற சந்தை, கவனத்தை அப்படியே சிதறடிக்கிற மார்க்கெட் பிளேஸ் இது. இதுல நீங்க போக்கஸ்டா இருந்தா விடுவான், அவன் விடமாட்டான். அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வோடு இருந்தா அவனால சகிச்சுக்கிற முடியுமா? முடியாது. ஏன்னா தேவனை நாம இது போல அவரோட உறவாடி அவரை அறிகிறப்பதான் உறவுகளை புரிந்து கொள்ள தேவையான உணர்வை தர்றாரு. எஸ். அல்லேலூயா. ஒரு பக்கம் அவர் மேல இருக்கிற அன்பு அது எங்க பிரதிபலிக்குதுன்னா, எங்க பிரதிபலிக்குது? சக மனுஷங்க மேல, சக மனுஷர்கள் மேல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிற உலகம், இன்னொரு பக்கம் நம்மளை எதிர்க்கிற உறவுகள். உறவுகள் கவனத்தை சிதறடிக்கிற உலகம், சிதறடிக்கிற உலகம், நம்மளை எதிர்த்து நிற்கிற உறவுகள்.
உறவுகள். ஹல்லேலூயா. இதன் நடுவுல தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா ஆண்டவரோட பயணம் பண்ணி நடைபோட பயணம் பண்ணி உறவாடி பரலோகம் போய் சேர வேண்டியது. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பூட்டிட்டாரா பரலோகன்ற வண்டியில? ஆமென். பாடிக்கிட்டே போங்க. ஆமென். பரலோக வண்டி பூட்டி பரலோகம் செல்ல போறேன். விசுவாச வண்டி பூட்டி விண்ணகந்தா செல்ல போறேன். தந்தானே தன தன நன்னே தந்தானே தன தன நன்னே தந்தானே தன தன நன்னே தந்தானே தன தன நன்னே. அப்பாவையும் அம்மாவையும் அழகாக ஏத்துக்கிட்டு மாமாவ மாமியையும் மறக்காம கூட்டிக்கிட்டு தந்தானே தன தன நன்னே தந்தானே தன தன நன்னே. யாரையும் விட்டுட்டு போறதுக்கா தந்தாரு? இல்லையே, கூட்டிட்டு போறது தானே தந்தாரு. கூட்டிட்டு போ. அண்ணன் தம்பி எல்லாரையும் அள்ளி போட்டு ஏத்துக்கிட்டு உள்ள குட்டி எல்லாரையும் ஒண்ணு போல ஏத்துக்கிட்டு தந்தானே தன்ன தன்ன நன்னே தந்தானே தன்ன தன்ன நன்னே. ஏன் ஆண்டவரே இந்த உறவுகளை தந்தீர்னு சொல்லாம தந்தானே தந்தானே தன தன்ன நன்னே. இந்த வீட்டுக்காரர் ஏன் ஆண்டவரே தந்தீங்க? தன்னானே போடுவோம் வீட்டுக்காரனுக்காக. இந்த மனைவியை ஏன் ஆண்டவரை தந்தீங்க? இந்த மனைவிக்காக தன்னானே போடு. தந்தானே தன தன்ன நன்னே தந்தானே. இந்த புள்ளைய ஏன் ஆண்டவரே தந்தீங்க? போடு புள்ளைக்கு ஒரு தன்னானே தன தன்ன நன்னே தந்தானே. இந்த மருமகளை ஏன் ஆண்டவர் எனக்கு தந்தீங்க? போடு மருமகளுக்காக ஒரு தன தன்ன நன்னே தந்தானே தன தன்ன நன்னே. வண்டிய பாத்தீங்களா? வண்டி ஓவர்ஃப்ளோ ஆகுது. சொந்தக்காரன் எல்லாரையும் சுத்தி வளைச்சி ஏத்திக்கிட்டு பொண்டாட்டி ரூபாவையோ என்னோட கூட்டிக்கிட்டு தந்தானே தன தன்ன நன்னே 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 தந்தானே தன தன்ன நன்னே. இருந்தாலும் தந்தீங்களேப்பா, இப்படி தந்துட கூடாது எனக்கு. நீங்க எஸ் எனக்குன்னு வந்து வாச்சது பாருங்க அப்பா. எல்லவும் முடியல, துப்பவும் முடியல, மனைவியோடவும் இருக்க முடியல, மனைவி இல்லாமலேயும் இருக்க முடியல. கல்யாண நாள் எப்படியா சொல்றது? மனுஷன் இன்னைக்கு பூசா இருக்கு போங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தந்தானே தந்தானே தன தன்ன நன்னே 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 தந்தானே தன தன்ன நன்னே. நான் தேவசமத்துக்கு எப்படி போறேன்? ஏன்டா இந்த ஆளை எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? தந்தீங்களோ அல்ல இல்லையான்ற பாருங்க. மகன் போடுறான் பாருங்க, அல்ல இல்லையா? ஏன் ஆண்டவரே இந்த மனைவி எனக்கு என்ன செஞ்சீங்க? தந்தீங்க. இந்த மகன் ஏன் ஆண்டவரே என் வயிற்றுல என்ன செஞ்சான்? பிறந்தான். நீங்க எதுக்கு தந்தீங்கன்னு நீங்க யாரையோ குறிச்சு கேட்டீங்க பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, போடு ஒரு தந்தானே தந்தானே தன்ன தன்ன நன்னே தந்தானே தன்ன தன்ன நன்னே. சில நேரம் நீங்க உங்க பிள்ளைய இருந்திருந்து இவன் கையில பிடிச்சி நான் என்ன செஞ்சுட்டானே, கொடுத்துட்டானே அப்படின்னு நீங்க அழுதுகிட்டே தேவ சமூகத்துக்கு போனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைய அவன் கையில பிடிச்சு கொடுக்கல, அவனைத்தான் உன் பிள்ளை கையில பிடிச்சு. தந்தானே தன்ன தன்ன நன்னே 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 தந்தானே தன்ன தன்ன நன்னே. சில
நேரங்கள்ல நம்ம சீரியஸா அழுதுட்டு இந்த மாதிரி போய் ஜெபம் பண்ணா ஒரு சிரிப்பு காட்டி அனுப்பிச்சு விட்டுரு. சிரிப்பு காட்டி அனுப்பிடுவேன். அதனாலதான் பழைய பாட்டு இருக்குங்களான்னு, தந்தானே துதிப்போமே, அவர் தந்தார்ல, அதனால தந்தானே போட்டு துதிப்போமே. தந்தானே நான் போனது எதுக்கு? ஆண்டவரே இருந்திருந்து என் பிள்ளை இப்படி கையில பிடிச்சி என்ன செஞ்சுட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் போய் சீரியஸா அழுதுகிட்டு ஜெபம் பண்ண அவர் சொல்றாரு, டே 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 இல்ல, அவனை வேற எங்கேயாவது கொடுத்துருந்தா உடைச்சிருப்பாங்க, எஸ், நுறுக்கியிருப்பாங்க. அதனாலதான் உன் கையில கொண்டாந்து தந்தானே சொல்றேன். தந்தானே சொல்றான். பாடுற சந்தோஷமா தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. ஏஞ்சல்கிட்ட சில நேரம் நானும் ஏஞ்சலும் பேசிட்டு இருக்கிறப்ப, நீ என்னை கல்யாணம் முடிக்கலன்னா என்னப்பா செஞ்சிருப்பேன்னு கேட்பேன். அதுக்கு வேடிக்கையா சொல்ல, ஒன்று நான் கல்யாணம் முடிச்சவன் செத்துருப்பான், இல்லைன்னா நான் செத்துருப்பேன். தந்தானே ஒன்று நான் செத்துருப்பேன், நான் செத்துருப்பேன், இல்லைன்னா என்னை கட்டினவன் செத்துருப்பான். இல்லையா? ஏன் உங்க தலையில கட்டி வச்சாங்க? நீங்களும் செத்துடக்கூடாது, அவனும் செத்துடக்கூடாது. கல்யாணத்துக்கான செய்தி உங்களுக்கு அன்னைக்கு. I receive it in Jesus name. தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. அப்படி போடு. தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. எவ்வளவு பெரிய வண்டியா! பரலோக வண்டி பூட்டி பரலோகம் செல்ல போறேன், விசுவாச வண்டி பூட்டி விண்ணகந்தா செல்ல போறேன். தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. சில நேரங்கள்ல சில பேர் டயலாக் கொடுவாங்க பாருங்களேன். அவன் நீங்க 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 ரொம்ப ஓவரா தான் உங்க பிள்ளைக்கு என்ன செய்றீங்க, இடம் கொடுக்குறீங்க. எனக்கு மட்டும் பிள்ளையா இருந்தான்னு வைங்களேன், நேரம் உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருப்பேன், அதனாலதான் கொடுக்கல. எஸ். சில மனைவி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப அவருக்கு என்ன செய்யறேன்னா இடம் கொடுக்குற. இந்நேரம் அவரை நானா இருந்தேன்னு வச்சுக்கேன், இந்நேரம் என் வீட்டுக்காரன் மட்டும் அப்படி பண்ணியிருந்தான்னா இந்நேரம் அவ்வளவுதான். அதனாலதான் அவன் வீட்டுக்காரனா வரல. அதனால ஆண்டவர் பக்குவமா கொடுத்துருக்கிறாரு. உங்களை கொடுக்கல, உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. உடைச்சு விடாதீங்க. அப்பாவையும் அம்மாவையும் அழகாக ஏத்திக்கிட்டு, மாமாவை மாமியையும் மறக்காம கூட்டிக்கிட்டு, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஏன்டா இந்த வீட்டுல நம்ம பொண்ணை கொடுத்தோங்கிற கவலையோட இருக்கீங்களா? உங்களுக்கான சிரிப்பு செய்தி என்னன்னா, சிறப்பு செய்தி என்ன? சிறப்பு செய்தி என்னன்னா, உங்களை அங்க கொடுக்கல, அவங்களதான், அவனைத்தான் பிடிச்சி நல்லபடியா இவனை வச்சு காப்பாத்து தாய். அல்லேலூயா. இவன் உனக்கு கஞ்சி ஊத்த மாட்டான், நீ அவனை வச்சு காப்பாத்து. தந்தானே தன்ன தன்ன, அந்த மாட்டு வண்டியோட தந்தானே தன்ன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பீட்டர், சத்யா உங்கள்ட்ட கொடுத்தாரா இல்ல உங்களை சத்யாட்ட கொடுத்தாரா? பீட்டருக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துடக்கூடாது. அப்படி லேசா காய்ச்சல் வந்தாலே போரு குளுகுளுன்னு வருது. சத்தி எனக்கு குளுகுளுன்னு வருது. சத்தி இவ்வளவு மீசையும் கிசையுமா இருக்கிறவருக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்துருச்சுன்னா சத்தி. இதுல மோகன் கதை ரொம்ப டூ மச். மோகனுக்கு மட்டும் காய்ச்சல் வைத்த வழி எதுவுமே என்ன வந்துடக்கூடாது. அந்த மனுஷன் வர்ற வரத்தை பாத்தீங்கன்னா, ஐயோ கிஃப்டி வந்து கிஃப்டி மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். யார? மோகன் அண்ணன். வேற நமக்கு என்ன வரும்னா, ஒரு காய்ச்சலுக்கு போயா ஒரு மனுஷன் போட்டோ வேற போட்டீங்களா அண்ணன் போட்டோ? ஒரு முறை எங்க போயிருக்கோம், என்னது பாபநாசத்துக்கு மேல மாஞ்சோல எஸ்டேட் பக்கம் போயிட்டோம். காக்காட்சி குளிர், சரியான குளிர். அதுல மோகனுக்கு என்ன வந்துருச்சுன்னா காய்ச்சல் வந்துருச்சு. அப்பதான் நாங்க மோகனை, காய்ச்சல் வந்த மோகனை க்ளோஸ் என்ன செய்யறோம் பாக்குறோம். இங்கேயே பாத்துருக்கோம்.
கேம்பஸ்ல இருக்கிற பார்த்துருக்கோம். ஐயோ 2 வயசு குழந்தை தோத்து போச்சு போங்க. எத்தனை வயசு குழந்தை? இந்த மருந்து கொடுக்கறதுக்குள்ள அவர் வர்ற வரத்து, மாத்திரை வாயில போடுறதுக்குள்ள அவர் வர்ற வரத்து. அல்லேலூயா. அவங்க தான் ஹேண்டில் பண்ண முடியும். எஸ், நமக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதனால ஆண்டவர் தப்பெல்லாம் பண்ணல, சரியா தான் கொடுத்திருக்காரு. நீங்க போட வேண்டியது என்னன்னா, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே, தந்தானே தன தன நன்னே. எனக்கு ஒரு நேரம் காய்ச்சல் வந்துருச்சுங்க. 2 வாரம் படுத்த படுக்கை ஆயிட்டேன் தனி கெஸ்ட் ரூம்ல. இப்படியே 2 வாரம் பழகி மார்னிங் டிவோஷன் வர்றது, உடம்பு நல்லா இருந்தாலும் அது என்னன்னு தெரியல, 2 வாரம் அப்படியே 15 நாள் காய்ச்சல்ல திருப்பி போய் படுத்துக்கிறது. வெக்கத்தை விட்டு சொல்ல போனா டிவோஷன் முடிச்சுட்டு போனா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே குளிர்ந்து நடுங்குதுன்னு படுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ரூபா வந்து, இயேசுவின் நாமத்துல உன்னை அலகழிக்கிற எல்லா காய்ச்சல்னு சொல்ற ஆவி வெளியே வாயா, எத்தனை நாள் தாயா படுத்துக்கிட்டே இருப்பேன், வெளியே வா. அதோட வெளியே வந்து பாருங்க, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. அந்த எவ்வளவு கவலையோட வந்தீங்க. இப்ப எது மாத்துது? பிரசன்னம். பிரசன்னம். அவ்வளவுதான். தேவ சமூகம் தான் சந்தோஷம். சந்தோஷம். அல்லேலூயா. சமூகத்துல தான் சந்தோஷம். சமூகத்துல தான் சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வெளிச்சம் வர்றப்ப தானே கிளைமேட்டே மாறுதுல. மாறுது. என்ன வெளிச்சம் வருது? தந்தானே. இன்னைக்கு வெளிப்பாடு. தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. ஆண்டவர் என்ன செய்தி சொல்லாருன்னா, ஆண்டவரே என் மகன் மனசை உடைக்கிறான். ஆண்டவரே, நீங்க என்ன செய்றீங்க? அல்றீங்க. ஆண்டவர் பதில் சொல்றார், அவன் உடைச்சாலும் உன் மகன் மட்டும் கோவப்பட்டான்னா அவன் உடைஞ்சிரும். சுக்குநூறு ஆயிடுவான். உடஞ்சி அவனை உடையாம என்ன செய்யுங்க, பார்த்துக்கங்க. அல்லேலூயா. ஏன்னா அவன் கையில உங்களை கொடுக்கல, உங்க கையில நான் அவனை கொடுத்துருக்கேன். பத்திரமா பார்த்துக்கங்க. பத்திரமா பார்த்துக்கங்க. உடஞ்சிராம பார்த்துக்கங்க. ஆளு வாட்ட சாட்டை பார்த்தா என்ன செய்வான், ஆனா உள்ள ஒண்ணு இல்ல. எஸ். அல்லேலூயா. தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே. என்னோட வீக்னஸ் தாங்க என் ஒய்ஃபால தான் முடியும். எஸ். அது போல என் ஒய்ஃபோட வீக்னஸ் தாங்க என்னால தான் முடியும். என் பிள்ளையோட வீக்னஸ் தாங்க என்னால தான் முடியும். அதனால தெரிஞ்சுதான் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அவசரப்பட்டு உடைச்சு போட்டுறாதீங்க. எஸ். அல்லேலூயா. கணக்கு நம்மகிட்ட தான் என்ன செய்வாருன்னா கேட்பாரு. இந்த தந்தானே பாடலை எழுதின ஜான் மதியழகன் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவுதான். 4 வரி தான் வந்திருக்கிறேன். டைம் முடிஞ்சு போச்சு. தந்தானே தன தன்ன நன்னே. இனிமே தான் இந்த செய்திக்குள்ளே என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா போக வேண்டி இருக்கு. ஆனா இதோட நம்ம வாழ்வுக்கு தந்தானே போட்டுட்டு தந்தியரே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு எஸ் சந்தோஷமாய் புறப்பட்டு என்ன செய்யுங்கள், போவோம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, யூதா அண்ணே கல்யாண நாள். தேங்க்யூ. யூதா கையில உங்களை கொடுத்துருக்கோம். மன்னிக்கணும், ரூபா கையில என்ன கொடுத்துருக்கு? யூதாவை என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். அது மாதிரி யூதா கையில ரூபா, ரூபா கையில யூதா. யூதா கையில ரூபா, ரூபா கையில யூதா. யூதா. இதுதான் திருமண வாழ்த்து செய்தி. அல்லேலூயா. அவங்களுக்கான வெட்டிங் டேல ஆண்டவர் சொல்ற செய்தி நம்ம எல்லாருக்குமான. தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே, தந்தானே தன தன்ன நன்னே.
அல்லேலூயா. ஹalleluya. இதுக்கு பிறகு நிறைய இருக்கு. இது இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி முடிக்க என்னால முடியாது. டிவோஷன்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப உங்களுக்கு விருப்பமா இருந்தா பிடிச்சிருந்தா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று தந்தானே தன தன்னனனே தந்தானே தன தன்னனனே பரிசுத்த வண்டி பூட்டி பரலோகம் செல்ல போறேன், விசுவாச வண்டி பூட்டி விண்ணகந்தா செல்ல போறேன். தந்தானே தன தன்னனனே 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 தந்தானே தன தன்னனனே. தகப்பனே, உம்முடைய அன்பின் நீளம், அறிவு கெட்டாத இந்த அன்போட நீளம், அகலம், ஆழம், உயரம், கவலையோட தான் நாங்கள் உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே வர்றோம், உங்கள் சமூகத்துக்குள்ளே வர்றோம், கண்ணீரோடு நாங்கள் வர்றோம். ஆனால் எங்களுக்கு ஒரு புரிதலை தந்து, எங்களுக்கு அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தந்து, எங்கள் மனதனுடைய அழுத்தங்களை மெழுகு போல உருகி போக செய்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கு ஆண்டவரே. உங்கள் அன்பை நாங்கள் புரிஞ்சுக்கிறப்ப தான் சக உறவுகளையும் எங்களால் புரிஞ்சுக்கிற முடியுது ஆண்டவரே. இந்த அருமையான சத்தியத்தை எங்களோடு பேச நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தை நாங்கள் வெறுக்கிறப்ப எங்களை ஈர்க்க உலகத்தால் முடியல, அதனால உலகம் எங்களை எதிர்க்க ஆரம்பிக்குது. அப்போ நாங்கள் உறவுகளை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறோம். கசப்பு உள்ள வருது, கோபம் உள்ள வருது, எரிச்சல் உள்ள வருது, பகை உள்ள வருது. அந்த மன அழுத்தத்தை நிமித்தமாகவே நாங்கள் தூங்க முடியாமல் போயிடுறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் உங்களை தேடி உங்கள் சமூகத்தில் நாங்கள் உறவாடுறப்ப எங்களுக்கு அறிந்திராத, எங்கள் புத்திக்கு எட்டாத புரிதலை தந்து, எங்களை பகைக்கிறவங்களையும் சிநேகிக்கக்கூடிய, எங்களை சபிக்கிறவங்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய, எங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒரு ரெவலேஷனை நீங்கள் ரிலீஸ் பண்ணி, ஆல் இட்ஸ் டைமென்ஷன்ஸோட நீங்கள் ரிலீஸ் பண்ணி, நமக்கு உகந்த பாத்திரமா தொடர்ந்து உங்கள் சமூகத்திலேயே சஞ்சரிக்க, தொடர்ந்து நாங்கள் தங்குகிற, நீர் தங்குகிற வாசஸ்தலமா எங்களை காத்துக்கொள்ள ஒரு கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்க ஆண்டவரே. அதுக்கு நீங்க தான் சூப்பர்வைசர், அதுக்கு நீங்க தான் கார்னர்ஸ்டோன். கசப்புக்கு இடம் கொடுத்து இந்த கட்டுமான பணியை நாங்களே தடை செய்யாத விதத்தில் எங்களுக்கு அற்புதமான ஆலோசனைகளை புத்தியை சொல்லி இந்த நாளில் எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி. விழுங்க முடியாத கசப்புகளை சமூகத்தில் போய் உறவாடுற பொழுதுதான் எங்களால் விழுங்க முடியும் ஆண்டவரே. இந்த அழகான சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்கள் லைஃப்பை நாங்கள் உங்களோட உறவாடி மீனிங்ஃபுல்லாக மாற்றிக்கொள்ள எங்கள் கையில் கொடுக்குற இந்த திறவுகோலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அழுத்தத்தோடு தான் வந்தோம், ஆனால் ஒரு அருமையான புரிதலை தந்து, அவன் கையில் ஒன்றை கொடுக்கல, உன் கையில் தான் ஒன்றை கொடுத்துருக்கேன். அற்புதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தந்து எங்கள் அழுத்தத்திலிருந்து எங்களை ரிலீஸ் பண்ணி உறவுகளோடு நாங்கள் பரலோகம் வரணுங்கிற அந்த சத்தியத்தை வலியுறுத்தி எங்களை அனுப்புறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் இந்த சமூகத்தினுடைய அந்த உம்முடைய சமூகத்தில் எனக்கு ஒரு பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம், இதை நாங்கள் தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துறோம். தொடர்ந்து இதை குறித்து எங்களோட நீங்கள் இன்னும் பேசுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.